கோபாலகிருஷ்ணன், டாக்டர் பேரு கோபாலகிருஷ்ணன். நைட் ஷிப்ட்ல அவர் தான் இருந்திருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 6 மணிக்கு அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ண பையனை 12:30 மணி வரைக்கும் அட்மிஷன் போடலனா கடந்த 6 மந்த்ஸா மெடிசன் எடுத்துட்டு இருக்க பையன். அப்படி ஒரு பையனை நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு அட்மிஷன் இல்லன்னு எப்படி நீங்க தூக்கி தர ஸ்ட்ரெச்சர்ல கூட கூட்டு வந்து விடலனா தரத்துல இழுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க. ஐயா, ஏழைப்பாளைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்குங்க வரும்? அந்த காசு இல்லன்னு தானே வரும். அங்க 100 ரூபாய் கேட்கறோட வேணான்னு இருக்கான். வேணான்னு சொன்னோடனே நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சைதாப்பேட்ல இருக்கக்கூடிய டிவிக்கு நிர்வாகிகள் சில பேர் வந்து அந்த பையனை பிடிச்சி, நீ என்னடா உதயன தம்பியா, அவனை ஓடி வரப்போ அவனை பின்னாடி துரத்திட்டு வந்து அவனோட பேண்ட்ல சிறுநீர் பாய்ஞ்சு அவனுக்கு பேனிக் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல்ல வந்து நேற்று சாயங்காலம் வந்து அட்மிட் ஆனா. அவருடைய பிறப்பு உறுப்பெல்லாம் வச்சு இது பண்றாங்க. இஸ்லாம் மதவெறி தூண்டுற தாவேக்கா ஆட்சியா தான் இருந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து அசிங்கப்படுத்துறது, நாடகம்ன்றது இவ்வளவு நாடகம் தானே. உங்க ஆட்சி தானே நடக்குது. கேஸ் போட்டு யார் நாடகம் பண்றான்னு கண்டுபிடிங்க. நீங்க நான் பொண்டாட்டியா இருப்பேன், நான் வப்பாட்டியா இருப்பேன்னு சொல்ற பெண்கள்லாம் இருக்கீங்களே, அப்ப அதான் ஏத்துக்கலாமா? ஒரு கட்சிக்காக இந்த தமிழகத்தையே இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்த ஒரு திராவிட கட்சிக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னும் போது எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா என்னங்க இது? இந்த திமுகல ஒருத்தருடைய உயிருக்கு தாவேக்காவினரால வந்து ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டுல இருக்க திமுகவுமே இறங்கி நாங்க களத்துல போராடுவோம். இந்த அரசுக்கு எதிராக இந்த கவர்மெண்டே இல்லாம எங்களால பண்ண முடியும். இந்த பையன் உதயண்ணா தம்பின்னு சொன்னதுக்காக இவ்வளவு தாக்குதலுக்கு ஆளாகிப்பட்டிருக்கான். அதுவும் ஒரு சிங்கிள் பேரண்ட். எனக்கு நாங்க பேசிட்டே இருக்கும் போது அந்த பையனை வலுக்கட்டாயமா போலீஸ் மூலியமா அவரை இழுத்துட்டு வந்து வெளியே போட்டாங்க. அது பிறகுதான் நீங்க பாத்திருப்பீங்க. இது இன்னொன்னு என்ன நடந்திருக்குதுன்னா, நேத்து வந்து இந்த பிள்ளைய கூப்பிட்டுருக்காங்க. இந்த பையனை கூப்பிட்டு நீ தான் இந்த சொன்ன தம்பியான்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவனும் சரி நம்மளை யாரும் பாராட்டுறாங்க போல இருக்குன்னு கை உடனே காருக்குள்ள ஏத்துடா அவனை பொருளான்னு இருக்காங்க. அந்த புள்ள பயந்து போச்சு. இங்க யாரா இருந்தாலும் பயந்து தானே போவாங்க. அந்த பையன் பயந்து போயிட்டான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கோபாலகிருஷ்ணன், டாக்டர் பேரு கோபாலகிருஷ்ணன். நைட் ஷிப்ட்ல அவர் தான் இருந்திருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 6 மணிக்கு அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ண பையனை 12:30 மணி வரைக்கும் அட்மிஷன் போடலனா ஆல்ரெடி இந்த பையனுக்கு 2024ல பேனிக் அட்டாக் வந்திருக்கு. கடந்த 6 மந்த்ஸா மெடிசன் எடுத்துட்டு இருக்க பையன். அப்படி ஒரு பையனை நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு அட்மிஷன் இல்லன்னு எப்படி நீங்க தூக்கி தர ஸ்ட்ரெச்சர்ல கூட கூட்டு வந்து விடலனா தரத்துல இழுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க. எப்படி இழுத்துட்டு வந்து விட முடியும்? இன்னைக்கு அந்த பையனுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது கேட்கிறப்ப 100 ரூபாய் கொடுத்தாதான் எக்ஸ்ரே எடுக்க முடியும். அங்க வீல் சேர் வச்சிருந்தவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஐயா, ஏழைப்பாளைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்குங்க வரும்? அந்த காசு இல்லன்னு தானே வரும். அங்க 100 ரூபாய் கேட்கறோடனே வேணான்னு இருக்கான். வேணான்னு சொன்னோடனே நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நடக்க வச்சு கூட நான் கேக்குறேன், என்னப்பா, ஏன்னா எக்கோ எடுத்திருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நீ எப்படிப்பா வந்து நடக்க வச்சு கூப்பிட்டு வருவீங்க? இல்ல அவங்க வீல் சேர் அப்பதான் கேட்டா அந்த தம்பி சொன்னா, இல்லக்கா 100 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, 100 ரூபாய் இல்ல, அதனால வீல் சேர் வேணான்னு சொல்லிட்டோம். அப்புறம் நாங்க திருப்பி கூப்பிட்டு போய் உள்ள வச்சோம். அண்ணே 3/4 மணி நேரத்துக்கு மேலனே ஒரு வீல் சேர் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் கழிச்சுதான் வீல் சேர்ல வச்சுதான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஓகேங்களா? இப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்னைய பத்தி எங்களை பத்தி எல்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. இங்க ஒரு பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஏன் FIR பதிவு பண்ணல? அதாவது இந்த தாக்குதலை யாரு பண்ணாங்களோ அவங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இந்த பையன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். அம்மா, தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுவான். இன்னைக்கு அந்த பையனோட உசுறு போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு யாரு கொடுப்பா? திருப்பி வருமா? உசுறு போனா திருப்பி வருமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நாங்க எதுவுமே கேட்கலங்க. FIR போடுங்க, அவனை புடிங்கன்னு தான் கேக்குறோம். இந்த நிலைமை இன்னைக்கு இந்த பையனுக்கு வந்திருக்குனே, நாளைக்கு எங்கல்ல யாருக்காச்சும் ஒருத்தர் கத்தி கொடுத்து விழாதுன்னு என்ன நிச்சயம்? எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு? அப்ப இப்பவே நாங்க இத கண்டிக்கல, நாங்க இறங்கி எங்களுக்காக நாங்க போராடலன்னா நாளைக்கு நாங்க எல்லாரும் வந்து இருப்போமான்னு தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த FIR நீங்க கண்டிப்பா போட்டாகணும். அந்த தம்பி அது மட்டும் இல்லாம உறுப்பு ரீதியா, அதாவது இஸ்லாமிய பையன், அவன் பேர் கனி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இஸ்லாம ரீதியா சுனத் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, நீ நான் டீசென்டா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தூரம் ஒரு கொச்சையா பேசியிருக்காங்கன்னா யாரு உங்களுக்கு தைரியம் கொடுத்தது? எந்த தைரியத்துல நீங்க பேசுறீங்க? இதுல கேட்டா அந்த பையன் வந்து ரொம்ப தெளிவா அழகா தம்பின்னு சொன்னா அவங்க இருக்கிற நாகரிகமற்ற வார்த்தைகள் அந்த பையன் யூஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா அந்த பையனுக்கான நியாயம் கிடைக்கணும். வந்து இந்த மாதிரி உதயண்ணா தம்பினா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து கனின்ற பையன் வந்து சைதாப்பேட்ல இருக்கிறான். சைதாப்பேட்ல இருக்கக்கூடிய டிவிக்கு நிர்வாகிகள் சில பேர் வந்து அந்த பையனை பிடிச்சி, நீ என்னடா உதயண்ணா தம்பியா, கார்ல நல்லா பேசுற, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பேசுறேன்னு சொல்லி உன்னை கார்ல ஏத்திட்டு போயிட்டு உன்னை வெட்டிடுவேன், உன்னை இங்க பேசி கேட்டுரு, இங்க பேசு, அவனோட பிறப்புறுப்பெல்லாம் அறுத்துருவேன், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி அவனை ரொம்ப அபியூஸ் பண்ணிருக்காங்க 1 மணி நேரம். அதுக்கப்புறம் அவன் வந்து காவல் நிலையத்துக்கு ஓடி வந்து தப்பிச்சு அவனை ஓடி வரப்போ அவனை பின்னாடி துரத்திட்டு வந்து
அவன் வந்து அவனோட பேண்ட்ல சிறுநீர் பாய்ஞ்சு அவனுக்கு பேனிக் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல்ல வந்து நேற்று சாயங்காலம் வந்து அட்மிட் ஆனான். அவன் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல பொறுத்தவரை அந்த டாக்டர்ஸ் வந்து அவனுக்கு பேனிக் அட்டாக் இருக்கு, அதுக்கு மெடிகேஷன்ஸ் எடுக்கிறான். அவன் ஏற்கனவே வந்து சில விஷயத்தினால ஹார்ட் விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கான்றது தெரிஞ்சும் டாக்டர்ஸ் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அவன் நேற்று அந்த டாக்டர் வந்து வலுக்கட்டாயமா அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு நேற்று வெளியேற்ற பார்த்திருக்காங்க. ஸ்ட்ரெச்சர் வசதி கூட அவனுக்கு, அதாவது நம்மளுக்கு வீல் சேர் வசதி கூட அந்த பையனுக்கு பண்ணி தராம அந்த வீல் சேருக்கு கூட 100 ரூபா வந்துட்டு லஞ்சம் கேட்டதா சொல்றான் அந்த பையன். அவனுக்கு அந்த வசதி இல்லாம தான் இங்க கவர்மெண்ட் வந்திருக்கான். மேலும் அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் நேற்று கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் நடராத்திரி ஃபுல்லா அவன் கூட இருந்து பேசி அப்புறம் அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அவனை வெளியேற்ற நினைச்சப்ப அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அரசு எதிர்த்து பேசினவன் ஒரு இந்த ஆளுங்கட்சினால் தாக்கப்பட்ட ஒருத்தவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவனை ரொம்ப நேரம் புறக்கணிச்சு அப்புறம் நேற்று நைட்டு 3 மணிக்கு தான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். இன்னைக்கு காலையில இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே ஹாஸ்பிட்டல் இருந்து பண்றது இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னைக்கு காலையில இருந்து அவனை அந்த ஐசோலேஷன் வார்டில் வச்சு பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. கூட அவங்க நண்பர்கள் நாங்கள் எல்லாருமே சோசியல் மீடியால தெரிஞ்சு அவனுக்காக கிளம்பி வந்தோம். வந்ததுல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பேனிக் அட்டாக் ஆன ஒரு பேஷண்ட்டை வந்து நடக்க வச்சு கூட்டு போறது, அது ஏன் நடக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் பேர் வந்து கணேஷ், சரிங்களா? அவர் கணீன் குரு. கணீன் தான் ஒரு இஸ்லாமியர் நினைச்சு அவருடைய பிறப்பு உறுப்பெல்லாம் வச்சு இது பண்றாங்க. இஸ்லாம் மதவெறி தூண்டுற தாவேக்கா ஆட்சியா தான் இருந்துட்டு இருக்கு. அதை வச்சு, ஏன்னா அவர் வந்து சைதை இம்ரான்ற ஒருத்தர் கூட சுத்திட்டு இருக்காருன்றதால இவர் வந்து இஸ்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மதவெறி மத அரசியல் எல்லாம் பேசுற நாடே தமிழ்நாடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு. ஒரு பையன் பேனிக் அட்டாக் ஆயிருக்கான். பேனிக் அட்டாக்ன்றது என்னன்றது அது வந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து அசிங்கப்படுத்துறது, நாடகம்ன்றது இவ்வளவு நாம நாடகம் தானே, உங்க ஆட்சி தானே நடக்குது, கேஸ் போட்டு யார் நாடகம் பண்றான்னு கண்டுபிடிங்க. அது உங்களால பண்றதுக்கு வக்கு இல்ல. ஒரு பையன் சின்ன படிக்கிற பிசியோதெரபி படிக்கிற ஒரு பையன், அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உதயநிதி ஸ்டாலினுடைய தம்பி அப்படின்னு சொன்னதே உங்களால ஏத்துக்க முடியலன்னா, நீங்க நான் பொண்டாட்டியா இருப்பேன், நான் வப்பாட்டியா இருப்பேன்னு சொல்ற பெண்கள்லாம் இருக்கீங்களே, அப்ப அதான் ஏத்துக்கலாமா? இப்படி நான் கொஞ்சம் கூட தரமே இல்லாம நாகரிகமே இல்லாம அரசியல் பண்ற ஒரு ஆட்சி தான். அதை கொஞ்சம் கூட முதலமைச்சர் இதை பண்ணாதீங்க அவங்க ரசிகருக்கு சொல்லணும். சொன்னாதான் இதெல்லாம் மாறும். இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு போன்னு ஒரு ட்விட்டர்ல ஒருத்தங்க முன்னாடி போட்டதுக்கு நீ பாகிஸ்தானுக்கு போன்னு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் ரிப்ளை பண்றான். இன்னைக்கு அத கனின்ற பேரை வச்சு அவர் இஸ்லாமியர் நினைச்சு இந்த மாதிரி ஒரு மத வெறி தூண்டுறாங்கன்னா இது தேவையில்லாத ஒரு ஆட்சி. இதை கண்டிப்பா கண்டிச்சு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க எல்லாருமே நேத்துல இருந்து இங்கதான் இருக்கோம். இன்னமும் எஃப்ஐஆர் போடல. ஏன்? உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு, ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட, வீடியோவும் இருக்கு, அந்த தம்பி எடுத்திருக்காப்புல. ப்ரூஃப் காமிச்சு உங்களால வந்து எஃப்ஐஆர் போட முடியலன்னா அப்ப இது என்ன மாதிரி ஒரு ஆட்சி, யாருக்கான ஆட்சி இது? அப்ப என்ன படிக்கிற பசங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது? அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா? என்ன ஹிட்லர் ஆட்சி நடக்குது? அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் இங்க வந்து ரொம்ப நாங்க வந்து பேசவே கூடாது அப்படின்றாங்க. நாங்கெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். இன்ஸ்டாகிராம்ல எங்களுடைய கழகத்துக்காக நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். எங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பேசவே கூடாது அப்படின்றாங்க. பேசினா எங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து பிளாக் பண்றாங்க, ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, டிசபிள் பண்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் எங்க கருத்துக்களை வந்து நாங்க நாகரிகமா வைக்கிறோம், எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, சம்திங் ஏதோ பண்றாங்க, நாங்க ஈஸியா மீட் எடுத்துருவோம். ஆனா வந்து இவ்வளவு கொச்சையான வார்த்தையில எங்களை விமர்சிக்கிறாங்க, பேசுறாங்க, எங்க மேல அவதூறு, திமுகனாலே அவதூறு பரப்புறாங்க, இவ்வளவு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே நல்லா கரெக்டா தான் இருக்கு. அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இன்னைக்கு கனின்ற அந்த பையனோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லைங்க. இந்த தாவேக அரசு என்ன பண்ணுதுன்னா ஒருதலை பட்சமா செயல்பட்டு அவர் மேல வந்து நாங்க வந்து அவருக்கு அகேன்ஸ்டா அந்த இந்த மாதிரி பண்ண ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா நாங்க வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் போது அதை ஏன் எடுத்து பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறேன். நாளைக்கு எங்களோட உயிர்களுக்கு எங்களுக்கு வந்து த்ரெட்டன்ஸ் டைரக்டா வருதுங்க. உங்களை எல்லாம் கொன்றுவேன், உங்களை வெட்டிடுவேன், குத்துறேன். எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. நாங்க ப்ரூஃப் இல்லாம பேசல, வித் ஐடியோட எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எப்படிங்க உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கவர்மெண்ட் கீழே எப்படி நாங்க தைரியமா வாழ முடியும்? ஒரு கட்சிக்காக இந்த தமிழகத்தையே இவ்வளவு தூரத்தை கொண்டு வந்த ஒரு திராவிட கட்சிக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னும் போது எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா என்னங்க இது? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்க இது எல்லாமே சிஎம் சார் காதுக்கு போயிருக்கும், தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். ஆனாலும் ஏன் ஒரு ஆக்ஷன் கொடுக்கல? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் யாரோட கண்ட்ரோல் கீழே இருக்கு? இது எல்லாமே நாங்க கேள்வி கேட்கிறோம்ன்றதுனால எங்களோட அக்கௌண்ட்ஸ் நீங்க எல்லாம் பேசக்கூடாது, அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட் அடிக்கிறது, பிளாக் பண்றது, ஏன் எங்களோட கருத்துக்களை நாகரிகமா தானே வெளியில வைக்கிறோம், அதையே நாங்க பண்ணக்கூடாது? அவர் வந்து நேத்து நைட்டு வந்து இதுக்கு அந்த தாவேக நிர்வாகி ஒருத்தர் வந்திருக்காரு. வந்து இவ்வளவு தூரம் அவங்க தைரியமா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு அவரோட உயிருக்கு எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. அவருக்கு என்ன ஆனாலுமே இந்த அரசு தான் பொறுப்பு. அதனால நீங்க தைரியமா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது. எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும். அப்படி கொலை மிரட்டல் ஓப்பனா வந்து கொலை மிரட்டல் விடுத்தவருக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்க முன்வைக்க வர விஷயமே இதுதான்.
இந்த இடத்துல வந்து மத கலவரத்தை நீங்க தூண்டுறீங்க. அதாவது ஏன் இஸ்லாமியர்களை பிடிக்காது உங்களுக்கு? இது என்ன விதமான ஆட்சிங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம், பிஜேபி தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். யாரோட நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கீங்க? நீங்க யார் காவி கூட்டமா நீங்க? இந்த நாட்டுல, இந்த தமிழ்நாட்டுல மத கலவரம்ன்றதே இல்லாம எல்லாரும் ஒரு சமத்துவமா சகோதரத்துவமா மத சார்பற்ற ஒரு தமிழ்நாடா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்க மத கலவரத்தை வச்சு தூண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த திமுகல ஒருத்தருடைய உயிருக்கு தாவேகாவினரால வந்து ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டுல இருக்க திமுகவுமே இறங்கி நாங்க களத்துல போராடுவோம். இந்த அரசுக்கு எதிரா இந்த கவர்மெண்டே இல்லாம எங்களால பண்ண முடியும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணுங்க. பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பேசிக்குங்க. லா படி இது ஒரு பேசிக். எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்? J1 சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல. பிசிக்கல் ஹார்ம் எதுவும் இல்ல, வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல சொன்னாலுமே கொலை மிரட்டல் பண்ணிருக்காங்க. அவனை பப்ளிக்கான ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து அவனை கொலை மிரட்டல் பண்ணிருக்காங்க. நேற்று நைட்டும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மேபி அட்லீஸ்ட் கொலை மிரட்டல் வழக்கு கூட எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செஞ்சிருக்கலாம்ல. சரி, இந்த ஆட்சியில பெண்களுக்கு சின்ன குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாம் பார்த்தா ஒரு காலேஜ் பையனு கூட இந்த ஆட்சியில இந்த அரசு எதிர்த்து கேள்வி கேட்டவனுக்கு நடந்திருந்தா கூட வேற. ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து நான் என்னோட சொந்த அண்ணன் ஒருத்தர் சொல்றான்னு சொல்லிட்டு பர்சனலா ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய அண்ணன் சொன்னானே, நீ என்ன பெரிய ஆளா, நீ வந்து பண்ணி காட்டுறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு மத ரீதியாக தாக்குதல் பண்றது, அவனோட பிறப்புறுப்பு அத்துறன்னு சொல்றது, அவனை மிரட்டுறது, இந்த மாதிரி கொச்சையான வேலைகள் பண்றாங்க. சரி, இதுக்கு இன்னைய வரைக்கும் ஏன் இந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க? அதுதான் என்னோட கேள்வியா இருக்குது. நேத்து நடந்த விஷயம், நேற்று நைட்டே ஸ்டேஷன்ல போன எக்ஸ்எம்எல்ஏஸ் வந்து பேசினாங்க. மேலும் வெளியில இருந்து அவனுக்கு ஆதரவா எத்தனையோ பேர் வந்து பேசி ஏன் இந்த வரைக்கும் அவங்கள எஃப்ஐஆர் போட மாட்டாங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் ஹாஸ்பிட்டல் நாங்க காலையில வந்ததுல இருந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா வீடியோ எடுக்கிறது. நீங்களா ஏன் வந்துட்டீங்க, அழுவுறதுக்கு வந்துட்டீங்களா, ஒப்பாரி வைக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது. இந்த மாதிரி வந்து சாயங்காலம் 6 மணி ஆனாலும் எல்லாரும் கிளம்புங்க, நீங்க எல்லாம் இங்க இருக்காதீங்க. எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர், ஒரு கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டி, கவர்மெண்ட் சார்பா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அது நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நாங்க தைரியமா இருக்க போறோமே. கவர்மெண்ட் இருக்கு, போலீஸ் பின்னாடி இருக்குன்னு சொன்னா தைரியமா கிளம்பி போறோமே. அது இல்ல, அவனுக்கு அவனோட தங்கச்சி மட்டும்தான் அவனுக்கு அட்டெண்டரா இங்க இருக்கிறாங்க. வேற யாரும் அவங்க வீட்டுல இருந்து அவங்க பேரண்ட்ஸோ, அந்த பையனுக்கு அப்பா இல்லாத பையன், அவங்க பேரண்ட்ஸோ அவங்க சொந்தக்காரங்க இன்னும் யாரும் வரல, வெளியூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. தங்கச்சி மட்டும் இருக்கிறப்ப நாங்க எப்படி அவனை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்களை வெளியே தள்ளுற முயற்சியில ஈடுபடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஜூலியாக்கா வந்திருக்காங்க, இவங்க எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்றனால இங்க கீழே வந்து இவங்களை பத்தி தப்பா பேசுறது, கிளம்பி வந்துட்டாங்க, சண்டை போடுறதுக்கு வந்துட்டா, சீன் கிரியேட் பண்றதுக்கு வந்துட்டா, அப்படி இப்படின்னு இவங்களை பத்தி பேச வேண்டியது. இந்த ஆட்சியை பத்தி கேள்வி கேட்கறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி தூக்குறாங்க, அவங்கள பேச விடாம பண்றாங்க, அவங்க ஐடியா முடக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. எதுவுமே அவங்களை எதிர்த்து பேசினாலே இப்ப இவங்க எல்லாம் பெண்கள் சோசியல் மீடியால ஏங்குறவங்க, இவங்க கமெண்ட்ல போய் அவங்களை அவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. ஆனா நான் ஒரு எதிர்கட்சி தலைவரோட தம்பி, நான் வந்து நான் சார்ந்திருக்க கட்சியை பத்தி நான் பெருமையா பேசுறேன். நான் இங்க இருந்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட்ல அவனுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன செலவு பண்ணி வெளியூர்ல போய் 4 இடத்துல பேசி அவனோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிக்காட்டுறான். அந்த ஆட்சிக்கு முன்னாடி அவங்க இது அத்தனை பேர் வந்து நான் விஜய் என்ன தம்பின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து திமுகவையோ அப்ப இருந்த ஆளுங்கட்சியோ எத்தனையோ பேர் வந்து திட்டிருக்காங்க, விமர்சனம் பண்ணிருக்காங்க. அப்ப யாருமே யாரும் தாக்கலையே, நாகரிகமா தான் அரசியல் நடந்துச்சு. ஆனா ஏன் இப்ப மட்டும் இது நடக்குது? இதுக்கு பின்னாடி அப்போ யார் இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இவங்களை போய் அடிங்க மிரட்டுங்க சப்போர்ட் பண்றது யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டேஷன்ல கேட்டது என்ன? ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னும் எஃப்ஐஆர் கொடுக்கல. சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் நடந்தது நேத்து 5 o'clock நடந்துச்சு. நேற்று ஈவினிங் 5 o'clock நடந்து சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவங்களே போயிட்டு சைதாப்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க இன்ஃப்ளா போட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு வந்து இன்ஃப்ளா போட்டு இந்த மாதிரி எக்கோ எடுக்கணும்ப்பா உனக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ பேனிக் அட்டாக் ஆயிருக்க, உனக்கு வந்து கொஞ்சம் நார்மலா இல்லப்பா, நீ ட்ரிப்ஸ் ஏத்தனா ஓகே ஆயிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த டாக்டர் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஒரு விடுதலை பட்சமா செயல்பட்டு இருக்காரு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காரு. அந்த டாக்டர் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். அந்த பையனுக்கு அட்மிஷன் போட்டது நான் தான். நேத்துல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்ப பேசுனவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேஷன்ல எல்லாருக்குமே காட்டிட்டாங்க. இன்னைக்கு காலையில 60 பேருக்கு மேல வந்து இன்னைக்கு காலையில J1 சைதாப்பேட் ஸ்டேஷன்ல போய் பேசினாங்க. ஆனாலும் இன்ன வரைக்கும் இந்த ஸ்டில்லும் அவங்க வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க இது பண்ணல. சிஎஸ்ஆர் மட்டும் போட்டிருக்கோன்ட்டு காவல்துறையும் இந்த மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கருத்தியல் ரீதியா எங்களுடைய குரல் வலையை நெரிக்கிறாங்க. எங்களை காலங்காலமா இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவோ நாகரிக அரசியல் எல்லாம் பண்ணிருக்கிறோம். திராவிட கட்சிகள் தான் ஆண்டிச்சு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்துட்டு எங்க உயிரை எடுக்க வந்திருக்கிறாங்களா? நாங்க வந்து கொச்சையா பேசல யாரையுமே. நாங்க வந்து கருத்தியலா மோதுறோம், கொள்கை ரீதியா மோதுறோம். உங்ககிட்ட தெம்பும் திராணியும் இருந்தா கொள்கை ரீதியா வந்து மோதுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க மோதாம இல்ல. நாங்க பேசாத பிரஸ் ஊடகத்தை பார்க்காத ஆளுங்க கிடையாது. நாங்க புரியுதுங்களா? நாங்க எல்லாருமே பாக்குறோம். எங்களுக்கு தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. கொள்கை ரீதியா வந்து மோதுங்க. அந்த பையன் உதயண்ணா தம்பின்னு சொன்னதுக்காக இவ்வளவு தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கான்.
அதுவும் ஒரு சிங்கிள் பேரண்ட் இது முதலமைச்சர் காதுக்கு போயிருக்கா, இல்ல அருகில் இருக்கக்கூடிய இப்ப ஆளுங்கட்சியில இருக்க எம்எல்ஏ காதுக்கு போயிருக்கா, இல்ல இந்த தொகுதிக்குட்பட்ட அமைச்சர்களுக்கு போயிருக்கான்றது தெரியல. ஆனா இவ்வளவு ஒரு அரசு மருத்துவமனையில இருக்கிற தலைமை மருத்துவர் இப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாரு. அந்த பையனுக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் எடுக்க வேணாமா, வெய்மா அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கா செயல்படுறாங்க. இந்த செயல்பாடு என்னன்னு தெரியல. வீல் சேருக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. இந்த பையன் நடக்க முடியல, அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல வார்டுல இருந்து வெளியே வரான், எக்ஸ்ரே எடுக்கணும்ன்றாங்க. அந்த வீல் சேருக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 100 ரூபாய் கொடுக்க முடியாது. 45 நிமிஷம் அந்த பையன் நின்னுட்டே இருக்கிறான், வார்டுக்கு வாசல்ல நிக்கிறான். 45 நிமிஷம் கழிச்சு வீல் சேர் வருது. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல நேத்து 6 மணில இருந்து இங்கதான் இருக்கிறேன், போறேன் வரேன், யாருமே என்ன எந்த பாஸும் கேட்கல. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்ககிட்ட இந்த பாஸ் இருக்கா, 6 மணிக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது. நேத்து நைட்டு 1 மணி வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், என்ன யாருமே கேட்கல. இங்க இருக்கிற காவல்துறை எல்லாம் என்ன பார்த்தாங்க, கொண்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனா இப்ப வந்து பாச கொடு, அதை கொடுன்றாங்க. காரணம் என்னன்னு தெரியல. இப்ப எங்களை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லைன்னா இந்த கனின்ற பையனுக்கு என்ன உத்தரவாதம் தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க காவல்துறையும் மருத்துவமனை நிர்வாகம் தான் எங்களை வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா இதுக்கு இந்த பையனுக்கு ஏதாவது காரணம்னா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி நிர்வாகிகள் தான் அவனுக்கு தாக்குதலாக ஈடுபட்டிருக்காங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பையனுக்கு என்ன ஆனாலும் சரியோ, இல்லைன்னா இந்த எஃப்ஐஆர் காப்பி இது ஆனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும். கண்டிப்பா எங்க கழகத்தோடர்கள் சார்பா எங்களுக்கு இப்ப நேற்று நைட்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்துதான் இருந்தாங்க. இன்னைக்குதான் 6 மணிக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் எங்களெல்லாம் ஒரு ஆள் மட்டும் அண்டன்றிருக்கு, அவங்க தங்கச்சி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு இனிமேல் ஏதாவது ஒரு த்ரெட்டனிங் ஆனாலோ, உடல் ரீதியா அந்த மிரட்டல் விடுத்த நபர் வந்து வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிறாருன்ற விஷயங்களும் நம்மளுக்கு வருது. நேத்து வந்து ஆளுங்கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த பையனை பார்த்தாங்க, அந்த பையனுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி மருத்துவமனையில இருக்கிற காவலர்களை வந்து விசாரிச்சிருக்காங்க. அதுக்கும் ஆதாரங்கள்லாம் இருக்குது. நேத்து இதுக்கான ஆதாரங்கள் இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம். இது வந்து பொய்யோ நடிப்போ கிடையாது, இது உண்மையாலுமே வந்து அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பையனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை கிண்டியில இருக்குது. நம்ம வேணா யாரு வேணா வந்து பாருங்க. அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இதை வச்சு யாரோ வந்து இன்னுமேலாவது நாகரிக அரசியல பேசுங்க, அநாகரிகமா பேசி இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை கொடுக்காதீங்க. அதான் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அம்மா என்ன வேலை பண்றாங்க? அவங்க அம்மா வந்து கூலி தொழிலாளியா இருக்கிறாங்க. திண்டிவனத்துல இருக்கிறாங்க அவங்க அம்மா, சென்னையில கூட கிடையாது. இந்த பையன் வந்து பிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறான். மதுரை வாயில பிசியோதெரபிஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறான் பார்ட் டைம். ஆமா, சென்னையில தங்கி படிச்சுட்டு இருக்கான். பார்ட் டைமா இங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். வணக்கம். இப்ப அந்த ஜென்சிட்டிஎம்கே மீட்டப் நடத்தி அதுல இருந்து ஒரு தம்பிக்கு வந்து இப்ப அடிபட்டு என்னதான் நடந்துச்சு? இப்போ கனி இப்போ இங்க அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா, இந்த தம்பி வந்து சமீப காலமா வந்து என்னோட அலுவலகத்துல பணிபுரிகிறாரு பார்ட் டைமா. அவர் பிசியோதெரபி டாக்டரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நேற்று மாலை 5 மணி அளவுல வந்து என்னை சந்திக்கிறதுக்காக ராபிடோ மூலமா வந்திருக்காரு. அலுவலகம் பக்கத்துல இருக்கக்கூடிய பிஜிபி சாலையில வந்து இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய சில டிவிகே பேரில் இருக்கக்கூடிய சில பாசிச சக்திகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவனை கூப்பிட்டு உதயநாத் தம்பியா நீ அப்படின்னு, நீ நம்ப நல்லா பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்துருக்காங்க. கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுப்புலயே வந்து ஒரு ஆபாசமான பேச்சு, உன்னுடைய ஆணுறுப்பை வெட்டி யார் பேரை சொன்னி அவனுடைய வாயில அந்த மாதிரி ரொம்ப கேவலமா சொன்னவுடனே இந்த பையனுக்கு ஷார்ட் ஆன போது என்ன பண்ணிருக்கான், இவன் உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். நீ இனிமே உதயனா பேரு தம்பி கிம்பின்னு சொன்னா உன்னுடைய ஆணுறுப்பை கட் பண்ணிடுவேன். அதுவும் வந்து இஸ்லாமியர்கள், அந்த பையன் பேர் வந்து கனிஷ். அப்புறம் அவன் சொல்லியிருக்கான், நான் இம்ரான் கிட்ட கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓ, நீ அவன் கூட இருக்கியா, அவனையே வச்சு விடலான்னு இருந்தோம், இப்போ இப்போ உனக்கு கையை வெட்டி அவனுக்கு அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. அதன் பிறகு இவன் சொல்லியிருக்கான், அவங்களுடைய மாவட்ட செயலாளர் அறிவிப்பு ஏதோ வர இருக்கிறதா, அது வந்தவொடனே அவனை வந்து கொலை செய்யறதுக்கு நாங்க திட்டமிட்டுள்ளோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இவன் அந்த பயத்துல என்ன பண்ணிருக்கான்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உன்னுடைய அந்த ஆணுறுப்பை குறிப்பிட்டு பேசுறாங்க. எந்த அளவுக்கு வல்கரா இருக்காங்க அப்படின்னாக்கா அவ்வளவு வெறித்தனம். அதுவும் வந்து ஒரு ஆண் மட்டும் இல்ல, அந்த முக்கா அப்படின்ற பேரை இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தும் வகையில அவர் பேசியிருக்காரு. அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து என்னுடைய சமூக வலைத்தளங்களை பதிவு செஞ்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு.
அவரு அடிக்க முற்பட்டாரு. அடிப்பதை விட அவரை வந்து மன ரீதியா வந்து அவரை ரொம்ப துன்புறுத்திருக்காரு. இதனால என்ன ஆயிருக்காருன்னா மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் பயந்து என்ன ஆயிருக்காருன்னா ஃபிக்ஸ் வந்திருக்கு. ஃபிக்ஸ் வந்தோடனே காவல்துறை தான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதன் பிறகு நான் போய் அந்த இடத்துல காவல்துறை இருந்திருக்காங்க. காவல்துறைக்கு 100 கால் பண்ணிருக்காங்க. 100 கால்ஸ் தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்டுட்டு போற வழியில ஃபிக்ஸ் வந்திருக்கு, பேனிக் அட்டாக் போல வந்திருக்குன்னு காவல்துறை தான் போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? முதல்ல வந்து இந்த கவர்மெண்ட் டிஹெச் ஹாஸ்பிட்டல்ல பண்ணாங்க. அங்க நான் போய் அவனை பார்க்கும்போது நுர தள்ளிட்டு இருந்தது. சமூக வலைத்தளங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்னாங்க இதுக்கு மேல இங்க வைக்க கூடாது, கார்டியோ தேவை அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி 108 ஆம்புலன்ஸ் மூலியமா அந்த பையனை வந்து இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இங்க வந்துட்டு என்ன நல்லதான் பார்த்தாங்க. என்ன போன் வந்தது என்னன்னு தெரியல அந்த சீஃப் டாக்டருக்கு. உடனடியா அந்த டாக்டர் வந்து இவருக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா என்னதான் ஒருத்தர் பேனிக் அட்டாக் வந்து பிபி 180க்கு போயிருந்தாலும் அந்த அப்சர்வேஷன் கொடுக்கும் போது அந்த இது இருக்கு இல்லையா, இது ஏத்துறதுக்காக வச்சு ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு அதை வந்து உடனடியா கழட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதை அவன் கையை எடுத்து வலுக்கட்டாயமா அவனை துரத்த வேண்டிய அவசியம் என்ன? எங்க இவங்களுக்கு அவசியம் ஏற்பட்டது? அதுதான் எங்களுடைய கேள்வி. சரிங்க சார், எமர்ஜென்சில இல்ல, ஸ்டேபிளா இருக்காரு, ஆனா அவர் இன்னும் பயப்படும் பதட்டம் நிலையில இருக்காரு. இவரை வந்து நீங்க ஒரு 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வைங்க சார் அப்படின்னு சொன்னா அவருடைய டோனே வந்து மாறுது. நீங்க டாக்டரா நான் டாக்டரா ஒன்னும் இல்ல, அவனை முதல்ல எடுங்க, ஃபிட்னஸா இருக்காரு, இவங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் நம்ம கேட்கல. அப்ப அவனை உடனடியா அவனுக்கு ஒண்ணு இல்லைன்றத இது பண்றதுல இருக்காங்க. அதை போர்ட்டபிள் இது பண்றாங்க, போர்ட்ரேட் பண்றாங்க இவனுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்றத. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இது ஒரு டாக்டர் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு டாக்டருக்கு போன் பண்ணா அந்த அந்த அவங்க கட்சியோட பாடல் ஏதோ ஒலித்ததாக கழக தோழர்கள் சொல்றாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்புறம் போன் வரதுக்கு முன்னாடி நார்மலா தான் இருக்காங்க. எந்த போனு? போன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த மாதிரி நடந்துட்டாரு. இல்ல, எங்க சேர்மன் அவங்க வந்தாங்க, இந்த இந்திய சேர்மன் 10வது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்தவொடனே அவருக்கு போன் கால் அவரு சொல்லியிருக்கலாம், இல்ல அவருக்கு யாராவது சொல்லிருக்கலாம், உடனடியா அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. எமர்ஜென்சிக்கு போன மனுஷனை ஒரு அப்சர்வேஷனுக்காக ஒரு ஜெனரல் வார்ட்லயே வைக்காம அவ்வளவு அவசரம் என்ன ஏற்பட்டது அவங்களை வெளியேற்றுறதுக்குன்றதுதான் என்னுடைய கேள்வி. சேர்மன் உள்ள வந்து பார்க்க விடாம தடுத்துருக்காங்க. சேர்மனை ஒன்னும் உள்ள பார்க்க கூடாதுன்னு தடுக்கல. சேர்மன் வந்து பார்த்த உடனே தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது. இது ஏதோ யாரு இந்த பையன் வந்து யாரு என்ன என்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. பிறகு நாங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த பையனை வலுக்கட்டாயமா போலீஸ் மூலியமா அவரை இழுத்துட்டு வந்து வெளியே போட்டாங்க. அது பிறகுதான் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம சமூக வலைத்தளங்கள்ல. அதுக்கப்புறம் நம்ம போராடிதான் அவரை வந்து உள்ள அனுமதிக்க வேண்டியது இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த ஜெனரல் வார்ட்ல டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம், நேரடியா சொன்ன விஷயம், இதுல பெட் பற்றாக்குறை இருக்கு, அதனால எங்களால அட்மிஷன் பண்ண முடியல. நீங்க போய் பாருங்க, ஒரு ஹால்ல ஒரு தாத்தாவும் இந்த பையன் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இவரை அனுப்ப வேண்டிய சூழல் டாக்டருக்கு ஏன் வந்தது, இதன் பின்னாடி என்ன யார் இருக்கான்றத அது விசாரணை பண்ணாதான் அது வெளியே வரும். ஸ்டேஷன்ல கேஸ் பண்ணுறீங்க, ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க? ஸ்டேஷன்ல வந்து இன்னைக்கு நாங்க காலையில போயிட்டு இன்ஸ்பெக்டர் அவங்கள சந்திச்சோம். அது நாங்க மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், அன்பு அமைச்சர் மாசுமரன் அறிவித்தலின்படி கிருஷ்ணமூர்த்தி தலைமை, அதாவது வந்து ஜோன் 10வது ஜோன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்கள் தலைமையில போய் நாங்க ஸ்ரீதர் அண்ணா, எம்சி பொதுக்குழு உறுப்பினர், இவங்கெல்லாம் முக்கியஸ்தர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் போய் சந்திச்சு சொன்னோம். ஈவினிங் வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க, அதுக்காக பொறுத்துட்டு இருக்கோம். இப்ப நாங்க ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த நபரை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இனிமே எடுப்பாங்கன்ற இந்த ஜனநாயகத்தோட சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம காத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் போனப்ப ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க? இது வரைக்கும் ஸ்டேஷன்ல போகும்போது நேற்று இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே பண்ணலாம் அப்படின்னாங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது, எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை பூர்த்தி செய்தவொடனே நான் உங்க மீது வழக்கு பதிவு செய்யறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஸ்டேஷன்ல அந்த ஆதாரங்கள்லாம் காட்டினீங்க. அவரு அந்த இஸ்லாமிய வெறுப்புடன் பேசிய ஆதாரத்தை நான் அவருக்கு காமிச்சேன். இது அவரு இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கல, அதை பார்த்திருக்காரு. மேற்கொண்டு அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.